ശ്ലോകം 36. വ്യാസേന കൃത്വാദിശുഭം പുരാണം ശുഗായ പുത്രായ മഹാത്മനേയ വൈരാഗ്യയുക്തായ ച പാഠിതം വൈ വിജ്ഞായ ചൈവാരണി സംഭവായ. വ്യാസേന കൃത്വാ അതിശുഭം പുരാണം ശുഗായ പുത്രായ മഹാത്മനേ യത് വൈരാഗ്യയുക്തായ ച പാഠിതം വൈ വിജ്ഞായ ച ഏവ അരണി സംഭവായ. വ്യാസേന കൃത്വാദിശുഭം പുരാണം ശുഗായ പുത്രായ മഹാത്മനേയ വൈരാഗ്യയുക്തായ ച പാഠിതം വൈ വിജ്ഞായ ചൈവാരണി സംഭവായ. ജീവനില്ലാത്ത മരത്തിലേന്ത് ജീവനായിട്ട് ஸ்ரீசுகன் உண்டாகிறார். ரொம்ப ரொம்ப சுபப்பிரதமா இருக்கிற இந்த புராணத்தை வியாச பகவான் எழுதினார். அதுக்கப்புறமா இந்திரிய நிகிரகம் பண்ணின அதே மாதிரி மரத்திலேந்து ஜனிச்ச மகாத்மாவா இருக்கிற ஸ்ரீசுகனை வியாச பகவான் இந்த புராணத்தை படிப்பிக்கவும் செஞ்சார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். அரணி சம்பவாயா அப்படின்னா ஸ்ரீசுகன் விறகுலேந்து ஜீவனில்லாத மரத்திலேந்து ஜீவன் வெச்சு வந்தவர் அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகம் 37. ஸ்ருதம் மயா தத்ர ததா கிரஹீதம் யதார்த்தவத் வியாசமுகான் முனீந்திரா புராணகுஹ்யம் சகலம் சமேதம் குரோ பிரசாதாத் கருணாநிதேச்ச. வியாசன் அப்படிங்கிற அந்த குருவிலேந்து குருவோடு கருணையால டைரக்ட் ஆயிட்டு நான் இந்த புராணங்கள் எல்லாம் காது கொடுத்து கேட்டேன். ஆச்சரியகரமாயிருக்கிற வியாச பகவான் ஆச்சரியகரமாயிருக்கிற அந்த புத்திரனான ஸ்ரீசுகனை இந்த புராணங்கள் எல்லாம் சொல்லி படிப்பிச்சார். வியாசனிலேந்து டைரக்ட் ஆயிட்டு நான் கேட்டு படிச்சேன். ஸ்ருதம் மயா தத்ர ததா கிரஹீதம் ஏதர்த்தவது வியாசமுகான் முனீந்திராஹ புராணகுஹ்யம் சகலம் சமேதம் குரோ பிரசாதாத் கருணாநிதேஹே ச. ஸ்ருதம் மயா தத்ர ததா கிரஹீதம் யதார்த்தவத் வியாசமுகான் முனீந்திரா புராணகுஹ்யம் சகலம் சமேதம் குரோ பிரசாதாத் கருணாநிதேச்ச. சௌனகாதி முனிகளே அப்படின்னு சூதன் கூப்பிட்டு சொல்றார். அங்க நான் வியாசனோடு முகத்திலேந்து டைரக்ட் ஆயிட்டு கேட்டு குருவோடு அனுகிரகத்தால இந்த புராணங்கள் அந்த புராணங்களில இருக்கிற ரகசிய தத்துவங்கள் எல்லாம் நான் கேட்டு படிச்சுட்டேன். வியாச பகவான் தன்னோட புத்திரனான ஸ்ரீசுகனுக்காக்கும் சொன்னார். அந்த டைம்ல நானும் அங்கே இருந்தேனே, அதனால எனக்கும் குருவோட அனுகிரகத்தால இதெல்லாம் கேட்டு படிக்கிறதுக்கு சாதிச்சது. ஸ்லோகம் 38.
सूतेन पृष्ट सकलं जगाद द्वैवायनस्तत्र पुराणगुह्यम् अयोनिजेनाल्बुधबुद्धिना वै श्रुतं मया तत्र महाप्रभावम् सूतेन पृष्टः सकलं जगाद द्वैवायनः तत्र पुराणगुह्यम् अयोनिज अल्बुधबुद्धिना वै श्रुतं मया तत्र महाप्रभावम् മനുഷ്യയോനിയിലെ பிறக்காத்த ஜனனமாக்கும் ஸ்ரீசுகனுக்கு, அதனால இங்க ஸ்ரீசுகனியாக்கும் அயோனிஜன் அப்படின்னு சொல்லப்படுறது. அயோனிஜனும் அல்புத புத்திமானுமாயிருக்கிற, ரொம்ப ரொம்ப அதி புத்திமானாயிருக்கிற புத்திரனான ஸ்ரீசுகன் கேட்டதுக்கு தகுந்த மாதிரி துவைபாயனன் அதானது வேதவியாசன் புராண ரகசியமா இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரே, அங்க எனக்கு அந்த மகத்தான பிரபாவம் காது கொடுத்து கேட்கறதுக்கு சாதிச்சது. சூதேன பிருஷ்ட சகலம் ஜகாதா துவைபாயனஹா தத்ர புராண குஹ்யம் அயோனிஜேன அல்புத புத்தினா வை ஸ்ருதம் மயா தத்ர மகாபிரபாவம். ஸ்லோகம் 39. श्रीमद्भागवतामराङ्घ्रिबफला स्वादादरसत्तमा संसारार्णवदुर्विगाह्य सलिलं सन्दर्तु कामशुग नानाख्यानरसालयं श्रुतिपुडै प्रेम्णा शृणोदल्बुधम् तच्छ्रुत्वा न विमुच्यते कलिभयादेवं विद कच्छितौ. ശ്രദ്ധയോട് കൂടിയിട്ട് ഭാഗവതത്തെ കേട്ടാനാക്കാ നമുക്കുള്ള பலவிதமான சேஞ்சஸ் உண்டாகும். சூதன் சொல்ற மாதிரி நம்மளும் செஞ்சு பார்க்கலாம். நிறைய நிறைய ரசங்கள் நிறைஞ்சதாக்கும் இந்த ஆச்சரியமான பாகவதம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகம் எடுத்து சொல்றது. ஸ்ரீமத் பாகவத அமராங்கிரிப ஃபல ஆஸ்வாத ஆதரஹா சத்தமா சம்சார அர்ணவ துர்விகாஸ்ய சலிலம் சந்தர்த்து காமசுக நானாக்கியான ரசாலயம் ஸ்ருதிபுடைஹி பிரேம்ணா அஸ்ருணோத் அல்புதம் தத்ஸ்ருத்வா ந விமுச்யதே கலிபயாத் ஏவம் வித கஹ சிதௌ. श्रीमद्भागवतामराङ्घ्रिबफला स्वादादरसत्तमा संसारार्णवदुर्विगाह्य सलिलं सन्दर्तु कामशुग नानाख्यानरसालयं श्रुतिपुडै प्रेम्णा शृणोदल्बुधम् तच्छ्रुत्वा न विमुच्यते कलिभयादेवं विद कच्छितौ. ஸ்ரீமத் பாகவதமாயிருக்கிற கல்பவிருட்சத்தோடு அமிர்தமாயிருக்கிற இந்த ஃபலத்தை ஆஸ்வதிச்சு அஜ்ஞானமே இல்லாத சுகன் சிரமமாயிருக்கிற சம்சார சமுத்திரத்துல இருக்கிற ஜலத்தை கடக்கிறதுக்கு ஆசைப்பட்டு நானாரசங்கள் நிறைஞ்சு நிற்கிற கதைகளுக்கு இருப்பிடமான இந்த புராணத்தை காது கொடுத்து பக்தியோடு கூடிட்டு ஆச்சரியமா கேட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரே, அந்த புராணம்
ശ്രദ്ധയോട് കൂടിയിട്ട് കേട്ടാനാക്ക കലിഭയത്തിലേന്ത് മുക്തനാവാതയ്ക്ക് ആരാക്കും இந்த ഭൂമിയില് ഉള്ളത്. ஸ்ரீமத் பாகவதமாயிருக்கிற கல்பவிருட்சம், அந்த கல்பவிருட்சத்தோடு அமிர்தமாயிருக்கிற அந்த கதைகளை கேட்டுண்டு அஜ்ஞானமே இல்லாத ஸ்ரீசுகனுக்கு இனி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமில்லை, கம்ப்ளீட் ஞானியாக்கும். அப்படி இருக்கிற ஸ்ரீசுகன் கூடியும் ஆச்சரியத்தோடு கூடிட்டு இந்த கதையை கேட்டு உட்கார்ந்துட்டு இருந்தார். அதே மாதிரி சம்சார சமுத்திரத்துல இருக்கிற அந்த ஜலத்தை தாண்டறதுக்கு ஆசைப்பட்டு நானா ரசங்கள் ரொம்ப நிற்கிற இந்த கதைக்கு ஆஸ்பதமாயிருக்கிற இந்த புராணம் காது கொடுத்து பக்தியோடு கூடிட்டு யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கெல்லாம் கலி அப்படிங்கிற அந்த பயத்திலேந்து முக்தி அப்படிங்கிறது கிடைக்கும். கலி பயத்திலேந்து ஒரு விடுதலை அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 40. பாபியானபிவேத தர்மரஹித ஸ்வாஜாரஹீனாஷயோ வியாஜேனாபிஸ்வினோதிய பரமிதம் ஸ்ரீமத் புராணோத்தமம் भुक्त्वा भोगकलापमत्र विपुलं देहावसाने जलं योगी प्राप्यमवाप्नुयात् भगवती नामाङ्गितं सुन्दरम्. पापीयानपि वेदधर्मरहितः स्व आचारहीन स्व आचारहीनाशयः व्याजेन अपि शृणोति यः परम् इदं श्रीमत् पुराण उत्तमम् भुक्त्वा भोग कलापमत्र विपुलं देहावसाने अचलं योगी प्राप्यमवाप्नुयात् भगवती नामाङ्गितं सुन्दरम्. पापीयानभिवेद धर्मरहित स्वाधारहीनाशयो व्याजेनाभिशृणोति यः परमिदं श्रीमत्पुराणोत्तमम् भुक्त्वा भोगकलापमत्र विपुलं देहावसाने जलम् योगी प्राप्यमवाप्नुयात् भगवती नामाङ्गितं சுந்தரம். ஏதெல்லாம் மாற்றங்களாக்கம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறது பாகவதத்தை காது கொடுத்து கேட்டானாக்கா. ரொம்ப ரொம்ப பாபியா இருந்தா கூட, தர்மனிஷ்டை இல்லாதவனா இருந்தா கூட, ஸ்வ ஆச்சாரம் அனுஷ்டிக்காம இருக்கிறவனா இருந்தா கூட, ஆராகட்டும் உத்தமமான இந்த புராண கதை ஒரு ஆத்மார்த்ததை இல்லாம கேட்டா கூடியும் இங்க இருக்கிற எல்லா விதமான சௌக்கியங்களும் அனுபவிச்சு சரீரம் கீழே விழர்த்த யோகிகளுக்கு மட்டும் போய் சேரக்கூடின அந்த பகவதி நாமத்தால விசிஷ்டமாயிருக்கிற சுந்தரமாயிருக்கிற அஜலமாயிருக்கிற எந்த விதமான மாற்றமும் இல்லாத ஸ்தானம், அதாவது முக்திபதம் பிராபிக்கவே செய்வன் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். பாகவதம் கேட்கணும்னு சொல்லிட்டு ஆசையோடு கூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும் இல்லை, எதேச்சையா காதுல விழுந்தாலே போரும். பாபியா இருந்தாலும் இந்த பாகவத கதையை கேட்டானா அவனுக்கு முக்தி கிடைக்கும். தர்மநீதியே இல்லாதவனுக்கு கூடியும் இது சிரேஷ்டமாயிட்டு வர்க்கு பண்ணும். அதே மாதிரி സ്വ ആചാരങ്ങളെ അനുഷ്ഠിക്കാത്തവനായിരുന്നാലും ആര് വേണമെന്നായിക്കിട്ടും ആത്മാർത്ഥതയില്ലാതെക്ക് കേട്ടുണ്ടാക്കൊടിയും ഏനോ താനോന്ന് കേട്ടുണ്ടാക്കൊടിയും എല്ലാവിധமான സൗഖ്യ സുഖങ്ങളും இந்த ഭൂമിയിல അനുഭവിച്ചിട്ട് കടസിയിലെ இந்த ശരീരം കീഴെ വിളർത്ത ജനിച്ചാനാ മരണം സുനിശ്ചിതമാക്കുമേ
இப்ப மரணம் அப்படிங்கிறது சுனிச்சயம். இந்த ஜீவன் சரீரத்தை விட்டு போறத்த, அந்த சரீரம் கீழே விழர்த்த இந்த ஜீவன் எங்க போய் சேருறது அப்படின்னா முக்தி பதத்துல போய் சேருறது. எத்தனையோ வருஷம், எத்தனையோ ஜென்மங்கள் ஜென்மாந்தரமாயிட்டு தவம் இருந்து யோகிகள் எத்திப்படுறதுக்கு ஆசைப்படுற அந்த முக்தி பதத்துல இந்த பாகவதத்தை கேட்டானாக்கா போய் சேரறதுக்கு சாதிக்கும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 41. யா நிர்குணா ஹரிஹராதிபிரப்யலப்யா வித்யா சதா பிரியதமா அத சமாதிகம்யா சாதஸ்ய சித்தகுஹரே பிரகரோதி பாவம் யசம் ஸ்ருணோதி சததம் து சதி புராணம். யா நிர்குணா ஹரி ஹர ஆதிபிஹி அபி அலப்யா வித்யா சததம் பிரியதமா அத சமாதிகம்யா சா தஸ்ய சித்தகுஹரே பிரகரோதி பாவம் யஹ சம்ஸ்ருணோதி சததம் து சதி புராணம். நிர்குண ஸ்வரூபியா இருக்கிற பகவான் பிரம்மம், விஷ்ணு, பரமசிவன், இவாளுக்கெல்லாம் கூடியும் பிராபிக்க முடியாத பரபிரம்மம். அதே மாதிரி பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரியமா இருக்கிற அந்த பரபிரம்ம ரூபிணி, சமாதியால பிராபிக்க முடியற அந்த பரபிரம்ம மகிஷி, அந்த தேவி எப்பவும் தேவி புராணம் ஸ்ரத்தையோடு கூடிட்டு ஆரெல்லாம் கேட்கிறாளோ அவளோடு ஹிருதய கோபுரத்துல அந்த தேவி அசையாம உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு இந்த ஸ்லோகம். நிர்குண ரூபியா இருக்கிற பரபிரம்ம மகிஷி, அந்த பரபிரம்ம மகிஷி அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் அந்த அம்பாளை பிராபிக்கிறதுக்கு சாத்தியமில்லை. விஷ்ணு, பரமசிவன் எல்லாரும் கூடியும் நினைச்ச டைமிலையொன்னும் தேவிய பார்க்கறதுக்கு சாதிக்காது. அப்படி இருக்கிற அந்த தேவி சஜ்ஜனங்களுக்கு ரொம்ப பிரியப்பட்ட அந்த தேவி சமாதி அவஸ்தையில ஆரெல்லாம் ஆக்குமோ அந்த தேவிய பூஜிக்கிறா. தேவி புராணத்தை ஸ்ரத்தையோடு கூடிட்டு ஆரெல்லாம் ஆக்குமோ காது கொடுத்து கேட்கிறா. அப்படி இருக்கிற பக்தர்களோடு ஹிருதயத்தோடு கோபுரத்துல தன்னோட வாசத்தை உறப்பிக்கிறா அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 42. சம்பிராப்ய மானுஷபவம் சகலாங்கயுக்தம் போதம் பவார்ணவஜலோத்தரணாய காமம் சம்பிராப்ய வாஜகமஹோ ந ஸ்ருணோதி மூடா சோவஞ்சிதோத்ர விதினா சுகதம் புராணம். எல்லா சரீர பாகங்கள் அதே மாதிரி அறிவு இதெல்லாம் இருந்துட்டும் தேவி பாகவதம் காது கொடுத்து கேட்கலை அப்படின்னா அது விதிதான் அப்படின்னு சொல்லப்படுறது. சம்பிராப்ய மானுஷபவம் சகல அங்கயுக்தம் போதம் பவ அர்ணவ ஜல உத்தரணாய காமம். பவார்ணவ ஜல உத்தரணாய காமம் சம்பிராப்ய வாஜகமஹோ ந ஸ்ருணோதி மூடஹா சோ வஞ்சிதோ அத்ர விதினா சுகதம் புராணம்.
സംപ്രാപ്യ മാനുഷഭവം സകലാംഗയുക്തം ബോധം പവാർണവജലോത്തരണായ കാമം സംപ്രാപ്യ വാചകമഹോ ന ശൃണോതി മൂഢ സോവഞ്ചിതോത്ര വിദിനാ സുഗതം പുരാണം. സംസാര സാഗര ജലം தாண்டறதுக்கு தகுந்த மாதிரி அந்த தண்ணியில பொங்கி கிடக்கிற ஒரு தடி மாதிரி எந்த விதமான அங்க வைகல்யங்களும் இல்லாத പൂർണ്ണ മനുഷ്യനായിട്ട് ജനിച്ചിട്ടും ലാംഗ്വേജ് புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும் அப்படின்னு இருந்துட்டு ஆராக்குமோ சுகப்பிரதமான புராணம் கேட்காதக்கு இருக்கா? அப்படி இருக்கிறவா அவளோட விதியாக்கும் அது அப்படின்னு இந்த ஸ்லோகம். விதியால வஞ்சிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு அர்த்தம். கை கால் எல்லாம் நன்னா இருக்கு, சரீரத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ആരോഗ്യകരമായ ശരീരം, നല്ല പൂർണ്ണ മനുഷ്യനായിട്ട് ജനിച്ചിട്ടും അതേമാതിരി ഭാഗവത കഥകളെല്ലാം പല ലാംഗ്വേജിലെയും ചൊല്ലുക. அதனால அந்த லாங்குவேஜுகள் எல்லாம் தெரிஞ்சிட்டும் தமிழ் தெரியறவா சொல்லுவா, மலையாளம் தெரியறவா சொல்லுவா, ஹிந்தி தெரியறவா சொல்லுவா, சான்ஸ்கிரிட் தெரியறவா சொல்லுவா. அந்த லாங்குவேஜுகள் எல்லாம் தெரிஞ்சிட்டும், அதாவது கதை சொல்றது கேட்டானா புரியும் அப்படிங்கிற அவஸ்தை இருந்துட்டும் அதுக்கு துணியாம ஆராக்குமோ இருக்கா? சுகப்பிரதமான இந்த புராணத்தை கேட்கண்டாம் அப்படின்னு காத மூடிண்டு ஆராக்குமோ இருக்கா? அப்படி இருக்கிறவாள இந்த விதியாக்கும் தோக்கடிச்சுருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகம். சம்சார சாகரம் அப்படிங்கிறது காலையில எந்திரிச்சு சாப்பிட்டு தூங்கி சொத்து சம்பாதனம் மட்டும் கிடையாது. இந்த ஜீவனுக்கு முக்தியை கொண்டு சேர்க்கறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாகனமாயிட்டு இந்த சரீரத்தை உபயோகிக்கணும். அதாக்க நீங்க இங்க பவார்ணவ ஜல உத்தரணாய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்சார சாகரத்துல தாழ்ந்து போகாம தூக்கி விடுறதுக்கான ஒரு தடி மாதிரி இந்த சரீரம், இந்த சரீரத்துக்குள்ளேயாக்கமே இந்த ஜீவன் இருக்கு. அதனால இந்த சரீரத்தை பகவானை கூப்பிடுறதுக்கு பிரயோஜனப்படுத்திண்டு அப்படி இல்லைனா பகவத் கதைகளை கேட்கறதுக்கு இந்த சரீரத்துல இருக்கிற இந்திரியங்களை கரெக்ட் பண்ணிண்டு ஆராக்குமோ இல்லை, அது அவளோட விதியாக்கும் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. அப்படி இருக்கிறவாளுக்கு மறுபடியும் மறுபடியும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் உண்டாகிறது. இந்த ஜீவனை முக்தி பதத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சாத்தியமாகிறது இல்லை. பிரம்மத்திலேந்து வந்திருக்கிறதாக்கும் எல்லா ஜீவனுகளும். அதனால இந்த ஜீவனை மறுபடியும் இந்த பிரம்மத்திலேயே கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்க்கறதுக்கு அந்த பகவானை கூப்பிடத்தான் வேணும். அது பகவானை கூப்பிடுறதுக்கு தோணாம இருக்கிறது விதியாக்கும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம் எடுத்து சொல்லப்படுறது. ஸ்லோகம் 43. യപ്രാപ്യ കർണയുഗളം പടുമാനുഷത്വേ രാഗീ ശൃണോതി സദദം ച പരാപവാദാൻ സർവാർത്ഥദം രസനിധിം വിമലം പുരാണം നഷ്ടകുതോ ന ശൃണുതേ ഭുവി മന്ദബുദ്ധി. യഹ പ്രാപ്യ കർണയുഗളം പടു മാനുഷത്വേ രാഗീ ശൃണോതി സദദം ച പര അപവാദാൻ സർവാർത്ഥദം രസനിധിം വിമലം പുരാണം നഷ്ടഃ കുതഃ ന ശൃണുതേ ഭുവി മന്ദബുദ്ധിഃ. യപ്രാപ്യ കർണയുഗളം പടുമാനുഷത്വേ രാഗീ ശൃണോതി സദദം ച പരാപവാദാൻ സർവാർത്ഥദം
ரசநிதிம் விமலம் புராணம் நஷ்ட குதோன்ன ஸ்ருணுதே புவி மந்த புத்தி. பர அபவாதான் அப்படின்னா பரதூஷணம், அடுத்தவாளை குறை சொல்றது அப்படின்னு அர்த்தம். இந்த காது அடுத்தவாளோட குறைகளை கேட்கறதுக்கு யூஸ் பண்றது, வாய் அடுத்தவாளை குறை சொல்றதுக்கு யூஸ் ஆகுறது, கண்ணு தேவையில்லாததை காணறதுக்கு யூஸ் ஆகுறது. அதே மாதிரி தேவையில்லாததெல்லாம் அந்த சுகந்தங்களை எல்லாம் தேவையிருக்கிறதும் தேவையில்லாததுமான வாசனைகளை இழுத்துண்டு வர மூக்கு. மனுஷ ஜென்மத்தில சமர்த்தமான 2 காதுகள் கிடைச்சிட்டு கூடியும் விஷயாசக்தன் அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்கிறவர் பௌதிக சுகங்களில ஒரு ஆசை தோணிட்டு எப்ப பார்த்தாலும் பல விஷயங்களையும் காது கொடுத்து தேவையில்லாததெல்லாம் கேட்டு இருக்கா. எல்லா அர்த்தங்களையும் கொடுக்கறதும் பரிசுத்தி இருக்கிறதுமான புராணம் இந்த உலகத்துல எண்ணத்தினால கேட்கறதில்லை. புத்தி கெட்டவனும் புத்தி நசிச்சவனுமாக்கும் அப்படி இருக்கிறவன் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. மனுஷ ஜென்மம் அவனுக்கு நஷ்டமாயி தீர்றது, மனுஷ ஜென்மத்தினால ஒரு பெனிஃபிட்டும் இல்லாம போறது. ஜனிச்சு தூங்கி எழுந்திருந்து சாப்பிட்டு வேலை பண்ணி சொத்து சம்பாதிச்சு மறுபடியும் அதே ருட்டீன் ஒர்க்குகளை எல்லாம் செஞ்சுட்டு பிரஜா உற்பத்தி எல்லாம் பண்ணிட்டு இந்த லௌகிக சுகங்களில முழுகி பலவிதமான லௌகிக வாழ்க்கைகளில முழுகி நசிக்கக்கூடிய விஷயங்களிலெல்லாம் மனசை கொண்டு போய் செலுத்தி நசிக்காத பகவானில மனசை கொண்டு போய் சேர்க்காம இருந்தானாக்கா மறுபடியும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் உண்டாயிண்டே வருது. அதனால புத்திய அந்த சித்தத்தை பகவானில நசிக்காத்த பகவானில கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி முடியலை அப்படின்னா இந்த ஜென்மமே பாழாய் தீர்றது அப்படின்னு எல்லாமாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. இப்படி எல்லாம் சொல்லிட்டு சூதன் சௌனகாதிகளுக்கு சொல்லிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்படி சொல்லிட்டு இந்த தேவி பாகவதத்துல பிரதம ஸ்கந்தத்துல 3வது அத்தியாயம் முடிவடைகிறது.